ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். 2026ஆம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த தீவுகளுக்காக சுற்றுலா தலங்களின் தரவரிசையில் இலங்கை முதலிடத்தை பெற்றுள்ளது. சர்வதேச சுற்றுலா ஊடகமான பிக் 7 டிராவல் நடத்திய அண்மைக்கால மதிப்பீட்டின்படி இயற்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாசார பாரம்பரியம், சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் உலகளாவிய பிரபலம் உள்ளிட்ட பல காரணிகளின் அடிப்படையில் இத்தரவரிசை பட்டியல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய உலகின் முன்னணி தீவு சுற்றுலா தலங்களாக நீண்ட காலமாக கருதப்பட்டு வந்த கிரீஸ், போர்த்துகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளை பின்தள்ளி இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. நாட்டின் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கம், வளமான கலாசார பாரம்பரியம் மற்றும் ஒரு சிறிய நிலப்பரப்பிற்குள் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய சுற்றுலா வாய்ப்புகள் என்பன இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இயற்கை சூழல், கலாசாரம், வனவிலங்கு அனுபவங்கள் மற்றும் இலகுவான போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றை ஒரே சுற்றுப்பயணத்தில் அனுபவிக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் மீது சுற்றுலா பயணிகளின் கவனம் அதிகரித்துள்ள நிலையில் இலங்கை உலகின் தீவு சுற்றுலாத்துறையின் புதியதொரு மைல்கல்லாக மாறி வருவதாகவும் அந்த மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் உள்ள சதி என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. யோஷித்த ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனு மீதான தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட்ட போதே நீதிமன்றம் இதனை குறிப்பிட்டது. குறித்த மனு மீதான விசாரணை நீதியரசர்களான அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வரான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபேசிங்க உள்ளிட்ட மூவர் இன்று மீண்டும் நீதிமன்றிற்கு அழைத்து வரப்பட்டனர். லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணைகள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே இவர்கள் மூவரும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான நந்துன் சிந்தக்க விக்ரமரத்ன எனப்படும் ஹரக்கட்டா மடகஸ்காரில் கைது செய்யப்பட்டதன் பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அன்றைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வர் ரகித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபேசிங்க உள்ளிட்ட மூவர் துபாய் சென்றிருந்தனர். அவர்கள் ஒரே விமானத்தில் துபாய் சென்று அங்கு ஹரக்கட்டாவின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான மிதிகம ருவன் என்பவரை சந்தித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஹரக்கட்டா போலீசாரினால் படுகொலை செய்யப்படுவதை தடுப்பது, தடுப்பு காவல் உத்தரவை நீக்குவது, பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை தவிர்த்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவது மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து விடுவிப்பது ஆகியவற்றிற்கு தேவையான பணிகளை செய்து தருவதாக கூறி 50 கோடி ரூபாய் லஞ்சம் பணம் கோரப்பட்டுள்ளது. பின்னர் அத்தொகை 20 கோடி ரூபாவாக குறைக்கப்பட்டு முற்பணமாக 10 கோடி ரூபாய் பணமும் பின்னர் மேலும் 2 கோடி ரூபாய் பணமும் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. குறித்த பணம் உண்டியல் முறை ஊடாக நாட்டிற்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இக்குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அண்மையில் கைது செய்யப்பட்ட குறித்த 3 சந்தேக நபர்களும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்தும் இன்றைய தினம் அவர்கள் மீண்டும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சால்வே சட்டத்தின் முன்னிலையில் இருந்து தப்பிப்பதற்காகவும் விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவும் உண்ணா நோன்பு என்ற போலி நாடகத்தை அரங்கேற்றியதாக ஜனபலய கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்சன கண்ணங்கர குற்றம் சுமத்தியுள்ளார். அதிவிசேட மருத்துவ குழுவினரின் தீவிர பரிசோதனைகள் மூலம் இவை அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு பொரலை பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலே தனக்கு கொடூரமான முறையில் சித்திரவதைகள் செய்யப்படுவதாக கூறி கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்தவாறே உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரியான ஷானி அபேசகர உள்ளிட்ட அதிகாரிகளை உடனடியாக விசாரணை பொறுப்புகளில் இருந்து நீக்க வேண்டும்,
வேண்டும் மற்றும் தம்மை புலனாய்வு பிரிவின் காவலில் இருந்து நீக்கி உடனடியாக விளக்கமறியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தே அவர் உண்ணா நோன்பை ஆரம்பித்தார். சுரேசாலே கைது செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக உதயகம்மன்பில, விமல் வீரவங்ச மற்றும் சரத் வீரசேகர உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுத்த போராட்டம் மிக குறுகிய காலத்தில் மக்கள் ஆதரவின்றி தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கமோ அல்லது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளோ இவ்வாறான எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் அடிபணியவில்லை. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுரேசாலையை கடந்த சில வாரங்களாக விசேட வைத்தியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் தீவிர உடலியல் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தினர். இந்த மருத்துவ பரிசோதனைகளின் உத்தியோகபூர்வ முடிவுகளின் மூலம் அவர் உண்மையான உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்பதும் அது முற்றிலும் போலியான நாடகம் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு மருத்துவ குழுவினரால் உண்மை வெளிக்கொணரப்பட்ட நிலையிலேயே அவருக்கு இந்த உண்ணாவிரத நாடகத்தை மேலும் தொடர்வதற்கான எந்தவொரு வாய்ப்பும் இல்லாமல் போனது. அத்துடன் வேறு வழியின்றி மதிய வேளையில் தனது உண்ணா நோன்பு போராட்டத்தை அவர் அவசரமாக கைவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு போன்ற மிலேச்சத்தனமான படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான குற்றவாளியான சுரேசாலே தான் குற்றமற்றவர் என நிரூபிப்பதற்கு தேவையான சாட்சிகளை வழங்க முன் வருவதில்லை. மாறாக விசாரணைக்கு இன்றியமையாத சான்றுகள் அடங்கிய அவரது தனிப்பட்ட கணனியின் கடவுச்சொல்லை கூட அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்க மறுத்து சட்டத்தை ஏமாற்ற முயல்கின்றார். உண்ணாவிரதம் என்ற பெயரில் இவ்வாறான விசித்திரமான நாடகங்களை அரங்கேற்றி தப்பிக்க முயலும் சுரேசாலை போன்றவர்களின் தந்திரோபாயங்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயங்கும் அரசியல் சக்திகளின் சூழ்ச்சிகளுக்கும் நாட்டு மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள் எனவும் ஜனபலய கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்ஷன கண்ணங்கர தெரிவித்துள்ளார். அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவை இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6,21,761 முதியவர்களுக்கான பணம் பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 76,139 முதியவர்களுக்கான பணம் அவர்களது அஸ்விசும வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் முக்தாகான் மாகாணத்தில் யாத்திரை மேற்கொண்டிருந்த பிக்குகள் குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற பிக்கப் ரக வாகனம் மோதியதில் 8 பிக்குகள் உயிரிழந்துள்ளனர். முக்தாகான் மாகாணத்தில் உள்ள கோவிலில் இருந்து உபோன் ரட்சதானி மாகாணத்தில் உள்ள மற்றொரு கோவிலுக்கு 34 பிக்குகள் மற்றும் 5 பொதுமக்கள் யாத்திரை மேற்கொண்டிருந்தனர். இக்குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓட்டி வந்த பிக்கப் ரக வாகனம் மோதியதில் 5 பிக்குகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தனர். இந்த விபத்தில் மொத்தமாக 22 பிக்குகள் மற்றும் ஒரு பொதுமகன் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் முக்தாகான் மாகாண ஆளுநர் வோராயன் புனாராத் தெரிவித்துள்ளார். சிறப்பு தேவைகள் கொண்ட அந்த 11 வயது சிறுவன் தனது வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் கப்ரக வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிச் சென்ற நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சிறுவன் அதிர்ச்சியில் இருப்பதனால் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்படவில்லை எனவும் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை எவ்வித குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சீனி அடங்கிய திரவ உணவுகளுக்கான வர்ண குறியீட்டு லேபிளிடும் உத்தரவுகளை திருத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிசவினால் 1980 ஆண்டின் 26ஆம் இலக்க உணவுச் சட்டத்தின் 32ஆம் பிரிவின் கீழ் இத்திருத்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவை ஜூன் 23ஆம் தேதியிட்ட அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. புதிய திருத்தங்களின்படி சீனி அடங்கிய திரவ உணவுகளின் பாக்கெட்டுகளின் மீது காட்சிப்படுத்தப்பட வேண்டிய சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை வர்ண குறியீட்டு இலச்சினைகளின் வடிவமைப்பு மற்றும் காட்சிப்படுத்தும் முறை குறித்த புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கண்ணாடி போத்தல்களின் இடவசதி குறைவாக உள்ள சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தக்கூடிய மாற்று இலச்சினை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் மூலம் வியாபாரத்தில் இருந்து வியாபாரத்திற்கு வழங்கப்படும் உணவு தயாரிப்புகளுக்கான புதிய வரைவிலக்கணமும் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் அத்தகைய தயாரிப்புகள் நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்படாமல் மேலதிக பதப்படுத்தல், தயாரித்தல் அல்லது மறு விற்பனைக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும் உணவுகள் எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளன. புதிய அட்டவணையின் உத்தரவிற்கமைய 100 மில்லிலிட்டரில் 8.0 கிராமுக்கு அதிக சீனி கொண்ட பானங்களுக்கு சிவப்பு வர்ணமும், 2.5 கிராம் முதல் 8.0 கிராம் வரையான பானங்களுக்கு மஞ்சள் வர்ணமும், 2.5 கிராமுக்கு குறைவான சீனி கொண்ட பானங்களுக்கு பச்சை வர்ணமும் பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இணையம் ஊடாக வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி 43,86,219 ரூபாவை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணனி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முகப்புத்தகம் மற்றும் டெலிகிராம் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி அவர் இம்மோசடிகளை செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரினால் 43,86,219 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பணத்தில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பேருவலியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என தெரிவித்துள்ள வடமேல் மாகாண கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர்.